ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு டிப்ஸ் என்னன்னா, நம்ம சிறுநீரகத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சில பேருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் இருக்குன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே போய் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இதை டீட்டெயிலாக நம்ம வீடியோவாக பார்க்கலாம். சிறுநீரகன்றது நம்ம உடலில் இருக்க கழிவுகளையும் அதிகமான நீரையும் வெளியேற்றத்துக்காக செயல்படுகிற ஒன்று. இது நம்ம உடலின் ஒரு முக்கியமான உறுப்பா இருக்கு. இந்த சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்க நீர் சத்து, உப்பு, அமிலம் இது போன்ற எல்லாத்தையும் சமநிலையா பராமரிக்க உதவி செய்யுது. அதே போல இந்த சிறுநீரகத்துல இருக்க நச்சுக்கள், தவிர்க்க வேண்டிய பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா வெளியில அனுப்புறதுக்கு அதை சிறுநீராக மாற்றி வெளியே அனுப்ப இது உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான போதுமான ரசாயனங்கள், பொருட்கள், ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் சிறுநீரகத்தினால செயல்பட வைக்கிறது. நம்ம உடல்ல பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் 2 இருக்கும். நம்ம உடம்பு சைடில் பார்த்தீங்கன்னா முதுகு பகுதிக்கு சைடில் 2 இருக்கும். ஒரு பக்கமும் ஒன்று இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ ஆரோக்கியமான சிறுநீரகம் இருக்கிறது இருக்கட்டும். இப்போ சிறுநீரகம் சில பிரச்சனைகள் இருக்கும். அது பாதிக்கப்பட்டிருக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு பொதுவான அறிகுறிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்க உடம்பு எப்பவுமே சோர்வா இருக்கான்னு முதல் பாருங்க. அதாவது சிறுநீரகம் சரியா செயல்படலைன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கிருமிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேறாம உள்ளே தங்கிரும். இதனால நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோர்வு தன்மையை உண்டாக்கும். சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உடலில் நீரை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதில் எதனா குறைபாடு ஏற்பட்டால் நம்ம உடல் வெயிட் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஏன் வெயிட் ஏறுதுன்னே தெரியாது. நம்ம நினைப்போம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதாலேயோ இல்லைனா எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டோம், ஆக்டிவாக இல்லாதால நம்ம உடல் அதிகரிக்குதோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கைகளிலும் கால்களிலும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இது எதனால நம்ம தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பசிக்காதுன்னுவாங்க. எப்பவுமே சாப்பிட்டா மாதிரியே ஒரு ஃபில்லப்பாகவே இருக்குது, எனக்கு பசியே எடுக்கலை, எனக்கு இப்போ பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்றேன், இப்படியே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஏன் பசிக்கவே இல்லைன்னு தெரியலன்றவங்களுக்கும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அளவுக்கு மீறி பசி எடுத்து சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போதான் சாப்பிட்ருப்பாங்க, ஒரு அரை மணி நேரத்திலே மறுபடியும் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சிறுநீரகம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த அறிகுறி முக்கியமாக இருக்கான்னு பாருங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது சிறுநீரகத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாத்ரூம் போகும்போது ஒன்று பாத்ரூம் குறைவாக வரலாம், இல்லைன்னா அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாத்ரூம் போகும்போது அதில் ரத்தம் எதனா கலந்து வருதான்னு செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சிறுநீரகம் பாதிப்புக்கு அறிகுறியாக இருக்கலாம். அதே போல சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இருந்தால் ரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இத்தனை அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா இதில் எதனா ஒன்று இருந்தால் கூட நீங்கள் உடனே போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்க. இப்போ சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்குரிய அறிகுறிகளை பார்த்தோம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது சிறுநீரகத்தில் ஆல்ரெடி இப்போ ப்ராப்ளம் இருக்கு, இல்லை இப்போ புதுசாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய உணவு முறைகளை கடைபிடிக்கணும். கண்டிப்பாக இந்த உணவு முறைகளை கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு மேலும் பிரச்சனை அதிகமாகாமல் இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுல புரதம் புரோட்டீன் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிறுதானியம், இறைச்சி, பால் பொருட்கள் இதுலலாம் புரோட்டீன் நார்மலாகவே அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏன்னா இது இன்னும் என்ன பண்ணுன்னா சிறுநீரகத்தில் அதிகமான அழுத்தத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும். அதனால் புரத சத்துக்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் உணவில் உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உப்புடைய அளவை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக சேர்க்கும்போது நம்மளுக்கு நீர் அதிகரிக்கும் நம்ம உடலில். அதனால் உடல் வீக்கம், ரத்த அழுத்தம்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உப்புடைய அளவை குறைச்சி நல்லா காய்கறிகளை, பச்சை காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க.
அதே போல சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல விட்டமின்கள் கனிமங்கள் இருக்கிற உணவுகளை எடுத்துக்குங்க. அப்போ வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமா கிடைக்கும். ஏன்னா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டா நம்ம உடல் வந்து ஊட்டச்சத்தை வந்து அதிகமா இழக்கக்கூடும். அதுக்காக அதுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமா சாப்பிடுங்க. அதே போல சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுங்க, அதிகமான வெப்ப நாட்கள் இல்ல வெயில்லாம் அதிகமா இருக்கும்போது கூடுதல் தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணியும் குடிங்க. அதே நேரத்துல நீர் நிறைந்த காய்கறிகளை வந்து அதிகமா சாப்பிடுங்க. பூசணிக்காய், முள்ளங்கி, சுரைக்காய் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குங்க. உங்க உணவுல டெய்லி சேர்த்துக்கிட்டு வாங்க. இந்த உணவுகளை பார்த்தீங்கன்னா உங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி உங்களுடைய தனிப்பட்ட நிலைமை, உங்களுடைய சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாப்பிடுங்க. இப்போ உங்களுடைய சிறுநீரகம் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா அதை நல்லா பராமரிக்கிறதுக்கு நம்ம சில வழிமுறைகளை பின்பற்றி வந்தோம்னா நம்மளுடைய ஃபியூச்சர்ல வந்து இந்த சிறுநீரக பிரச்சனைங்க வராம நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு பண்ண வேண்டியது, தண்ணி வந்து சரியான அளவு நம்ம டெய்லி குடிக்கணும். தண்ணியுடைய அளவு குறைஞ்சாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து நீங்க ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 டம்ளர், அதாவது கண்ணாடி டம்ளர் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு 8லேருந்து 10 டம்ளர் டெய்லி கண்டிப்பா குடிச்சே ஆகணும். இது வந்து உடலுக்கு தேவையான தண்ணி அளவு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகத்துல இருக்கிற கழிவுகள், நச்சுத்தன்மை எல்லாம் வெளியேற்றத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே போல என்ன பண்ணுங்க, டெய்லி வந்து நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் புரதம் குறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்குங்க. இதுக்கு வந்து உணவு பழக்கங்களும் உப்புடைய அளவும் வந்து எப்பவுமே குறைவா இருக்கணும். சிறுநீரகங்களை பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் உப்பு வந்து அதிகமாகிறது. உங்க உணவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதிகமான உப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல அதிக கொழுப்பு இருக்கிற பொருட்களையும் சர்க்கரை அதிகமா இருக்கிற பொருட்களையும் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து சிறுநீரகத்துல அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். மிதமான கொழுப்பு, கொஞ்சமா சர்க்கரை டெய்லி எடுத்துக்கிறது தப்பு இல்லை. அளவுக்கு மீறி அதிகமா சாப்பிட வேண்டாம். உங்க சிறுநீரகம் பாதிக்காம இருக்கிறதுக்கு, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல ஆல்ரெடி வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்குன்றவங்க வந்து இந்த நோய்களை வந்து சரியான முறையில வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து பாதிப்பு இருந்ததுன்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதையெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிளட் ப்ரெஷரையும் டயபெட்டிஸையும் நீங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும் போது சிறுநீரகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமான உடல் பருமனை பராமரிச்சுக்கோங்க. ஓவர் வெயிட்டாகவும் இருக்காதுங்க, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்காதீங்க. சரியான உடல் எடையை வந்து பராமரிச்சுக்குங்க. அதே போல மருத்துவர்கள் என்ன உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கொடுக்குற சிகிச்சையும் சரி, அவங்க கொடுக்குற மருந்து அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நார்மலாகவே ஒர்க் அவுட்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் சிறுநீரகம் வந்து நல்ல செயல்பாட்டில் இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான உடற்பயிற்சியும் செய்யுங்க. உடல் எடையை சரியாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றும் போது சிறுநீரகங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதில் உங்களுக்கு சில குறைபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய டாக்டரை வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கேற்ற மருந்துகளை வந்து தவறாமல் எடுத்துக்கிட்டு இந்த உணவு முறைகளையும் நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தா அதை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா குணப்படுத்த வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதாவது ஆரம்ப நிலையில் இருந்தாலோ இல்லை மிதமான பாதிப்புகள் இருந்தாலோ அதனை வந்து முழுமையாக குணப்படுத்தலாம். ஒருவேளை தீவிரமாக இருக்குது, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை வந்து குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். மிதமான பாதிப்புகள் இல்லை ஆரம்ப நிலையில தான் இருக்குது அப்படின்னா சரியான உணவு பழக்கங்களையும் சரியான மருந்துகளையும் நல்ல பழங்களையும் நீங்கள் உண்டு வரும்போது மேலும் பிரச்சனை அதிகமாகாமல் அதை வந்து இருக்கிற பிரச்சனையிலிருந்து குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை சிறுநீரகம் முழுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தால் அதை வந்து குணப்படுத்த முடியாது. ஆனால் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு மேலும் பிரச்சனை வந்து அதிகமாகாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அதனால் பாதிப்பு குறைய வாய்ப்பு அதிகம். இது பார்த்தீங்கன்னா சிறுநீரக தொற்று, நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் போன்ற இதையெல்லாம் வந்து நீங்கள்
ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குன்னா நீங்க வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக முறிவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒருவேளை முழுமையா குணமடையலைன்னா இதுக்கு வந்து டயாலிஸ் பண்றது இல்லைன்னா கதிரியக்க மாற்று மூலம் அதை வந்து சரி பண்ண முயற்சி பண்ணலாம். சிறுநீரக பாதிப்பின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். அதனால வந்து இதை கரெக்டான ஒரு மருத்துவ ஆலோசனையின்படி மருந்துகளை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவுகளை உண்டு சரியான உடற்பயிற்சி செஞ்சு வரும்போது இந்த பிரச்சனையை வந்து பராமரிச்சு அதிகமாகாம பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தா அதனுடைய அறிகுறிகளையோ குணப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா நீங்க உடனே வந்து ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.